விருது பெறுவது என்பது மகிழ்ச்சி தான். ஆனால் அதை விட பத்மஸ்ரீ சாலமன் அண்ணாச்சி எங்களுக்கு விருது கொடுக்கிறார் என்பது தனி மகிழ்ச்சி. என் மாணவிட்ட ஒரு நாள் கேட்டேன், ரொம்ப கஷ்டம் எது வாழ்க்கையில்னா. அப்போ அவள் சொன்னா, இளமையிலே வறுமையோடு வாழ்வது கஷ்டம்னா. ரொம்ப எளிமை சுலபம் எது தெரியுமா? அடுத்தவங்க கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறது. நாங்கள் ஒன்றும் தமிழை வளர்க்க வேண்டாம், தமிழ் எங்களை வளர்க்கிறது. மற்ற நாட்டில் தான் செத்து போனவனுக்கு பாராட்டு தருவான், செத்து போனவன் கல்லறையில் பாராட்டு எழுதுவான். உயிரோடு இருக்கிறவனுக்கு பாராட்டுவது தமிழனுக்கு மட்டும்தான் பண்பு. புறநானூறு என்ன? அவனை அவர் பாடியது. பதிற்று பத்து என்ன? சேர மன்னனை பாராட்டியது. மன்னர்களுடைய மெய்கீர்த்தி என்ன? வாழும்போதே திருமகள் போல இரு பெருநிலம் முழுதாளும்னு அவன் பெற்ற வெற்றிகளை பாராட்டுவது. நிறைவான தருணம். ஏற்புரை. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சிவகுருநாதன் ஐயா சொன்னதைப் போல மிக சுருக்கமாக தங்களுடைய ஏற்புரையை வழங்க இருக்கிறார்கள். முதலாவதாக நாம் அழைப்பது செட்டிநாட்டிலே ஒரு செண்பகப்பூ என்று கண்ணதாசனாலே போற்றப்பட்ட எங்கள் மதிப்பிற்குரிய அம்மா சரஸ்வதி ராமநாதன் அவர்கள். உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி என்று என் கணவர் எப்பொழுதும் என்னை அழைப்பார் என்று தன் மேடைகளில் பெருமையோடு சொல்லுகிற அக்கா அவர்கள் இப்பொழுது ஏற்புரைக்காக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இந்த நாள் எங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத திருநாள். விருது கொடுத்தீர்கள் என்பதற்காக அல்ல, விருது பெறுவது என்பது மகிழ்ச்சி தான். ஆனால் அதை விட எங்கள் அத்தனை இலக்கியவாதிகளுக்கும் முன்னோடியான மூதறிஞர் தமிழறிஞர் பத்மஸ்ரீ சாலமன் அண்ணாச்சி எங்களுக்கு விருது கொடுக்கிறார் என்பது தனி மகிழ்ச்சி. அதிலும் எங்களுடைய முன்னத்தியர்கள் என்று எங்களை சொல்லி நாங்கள் பட்ட பாட்டையெல்லாம் விவரித்த தங்கை பாரதி பாஸ்கருக்கும் தம்பி ராஜாவுக்கும் தனி வணக்கம், வாழ்த்து. இது நகைச்சுவை மன்றம். நகைச்சுவை உணர்வு இல்லைன்னா நம்மளாம் என்னைக்கோ செத்து போயிருப்போம். காந்தியடிகள் அப்படி தான் சொன்னார், இந்த நகைச்சுவை உணர்வினால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று. அதனால்தான் புலமை பித்தன் பாடினார், சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும். எல்லாரும் சிரிக்கவும் வைக்கிறீங்க, சிந்திக்கவும் வைக்கிறீங்க. ஆக நகைச்சுவை மன்றத்துக்கு ஒரு தனித்த வணக்கம். நிர்வாகிகளுக்கு நான் ஒவ்வொருத்தர் பேரையா ஆரம்பித்து இறை வணக்கம் பாடிய என்னுடைய அன்பு மாணவி கௌசல்யா அவர்களே, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய அருமை ஐயா பீட்டர் நடேசன் அவர்களே, நான் ஆரம்பித்தா எந்திரிச்சு போயிடுவீங்க எல்லோரும். நகைச்சுவை மன்றத்தார் அவர்களுக்கு அள்ளி கொடுக்கிற வள்ளல் பெருமக்கள். யாருக்கோ பாராட்டு, யாரோ பேசிட்டு போகிறாங்க, நமக்கு என்னப்பா இங்கேன்னு நினைக்காம இந்த அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கிறீர்களே, உங்களுக்குத்தான் கோடி வணக்கம். என் மாணவிட்ட ஒரு நாள் கேட்டேன், ரொம்ப கஷ்டம் எது வாழ்க்கையில்னா. அப்போ அவள் சொன்னா, இளமையிலே வறுமையோடு வாழ்வது கஷ்டம்னா. எது மகிழ்ச்சின்னு கேட்டேன். இருக்கிறத வச்சுட்டு கூட்டு குடும்பமாக எல்லாரும் பகிர்ந்துண்டு சாப்பிடுவது மகிழ்ச்சின்னா. அதுக்குள்ளே இன்னும் தேர்ந்திருந்தா மிஸ், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப எளிமை சுலபம் எது தெரியுமா? அடுத்தவங்க கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறது, அடுத்தவங்களுக்கு அறிவுரை தர்றது. இதுதான் ரொம்ப சுலபம். எது கஷ்டம் தெரியுமா? மற்றவங்களை பாராட்டுறது ஒரு கஷ்டம்னா, அந்த பாராட்டை கேட்டு சகிச்சுட்டு இருக்கிறது மிகப்பெரிய கஷ்டம்னா. எங்கள் 3 பேரை பாராட்டணும்னு உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் முதிய காலத்தில், முதுமை சொன்னால் கோச்சுக்காதீங்க, ஐயாவுக்கு அடுத்த சீனியர் நான் தான். வயசில்
86 வயசு. இன்னைக்கு நாங்கள் மேடையில் நிற்கிறோம்னா யாரால? உங்களை போன்ற ரசிகர்களால் தான் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் ஒன்றும் தமிழை வளர்க்க வேண்டாம், தமிழ் எங்களை வளர்க்கிறது. தமிழ்னா என்ன அர்த்தம்? இந்த அமைப்பெல்லாம் யாரு? தமிழ் தானே. எங்கள் தமிழுக்காகத்தானே நீங்கள் பாராட்டுறீங்க. மற்ற நாட்டில் செத்து போனவனுக்கு பாராட்டு தருவான். எலிஜி என்னங்க இளமிரை கிரேஸ் எலிஜி எபிட்டஃபான் ஏ ஜாக்குபைட். செத்து போனவன் கல்லறையில் பாராட்டு எழுதுவான். உயிரோடு இருக்கிறவனுக்கு பாராட்டுவது தமிழனுக்கு மட்டும்தான் பண்பு. புறநானூறு என்ன? அவனை அவர் பாடியது. 18 என்ன? சேர மன்னனை பாராட்டியது. மன்னர்களுடைய மெய்கீர்த்தி என்ன? வாழும்போதே திருமகள் போல இரு பெருநிலம் முழுதாளும்னு அவன் பெற்ற வெற்றிகளை பாராட்டுவது. அந்த தமிழர் பண்பை மறக்காத சிவகுருநாதனை உள்ளிட்ட நிர்வாகத்தினர், வள்ளல் பெருமக்கள் பாராட்டிய ஐயா, தம்பி, தங்கை, என்னோடு பாராட்டு பெற்ற பன்மொழிவாணி, ஞான தமிழ்வாணி, நற்றமிழ் வாணி அவர்களோடு இந்த முத்தமிழ் வாணி உங்களெல்லாம் வணங்குறோம். இந்த ஊருக்கு எனக்கு ஒரு பெரிய ராசி. இதே இந்திரா காந்தி கல்லூரியில் நான் மகளிர் தின விழாவில் இதே ஆர்வி அரங்கத்திலே பேசியிருக்கிறேன். இந்த கல்லூரியினுடைய மேனாள் முதல்வரும் பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தரும் 120 மகளிர் அமைப்போடு சேர்ந்து வாழ்நாள் சாதனையாளர் என்று தமிழிசை சவுந்தரராஜனை வைத்து எனக்கு விருது கொடுத்தார்கள். இந்த ஊரிலே தான் மாதவி நாட்டியாலயாவும் தேசிய ஒருமைப்பாட்டு குழுவும் சேர்ந்து முத்தமிழ் அரசி என்று பட்டம் கொடுத்தார்கள். எங்களுக்கு அப்போல்லாம் வானொலின்னா திருச்சி தான், பத்திரிகைன்னா திருச்சி தினமலர் தான். ஆகவே திருச்சிக்கும் எங்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. இந்த திருச்சியில், இந்த கல்லூரியில் இந்த நகைச்சுவை மன்றம் எங்களை பாராட்டியது மிக்க மிக மகிழ்ச்சி தருகிறது.